ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூம்புகார் பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடேங்கிறதுனால ரொம்பவே கூட்டமாக இருக்குது. இங்கே வந்து நிறையா கருவாடு கடைலாம் இருக்குது. நிறைய வெரைட்டியான கருவாடு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கருவாடு கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். பீச்சை பாருங்கள் எவ்வளோ அமைதியாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஹவுஸ் தெரியும். நான் லாஸ்ட்டாக ஒரு 5 இயர்ஸ்க்கு பேக் தான் வந்திருந்தேன். நான் வந்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ரொம்பவே சேஞ்சஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ஹார்பர் வரதா சொல்லியிருக்காங்க. அதனால நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே ஃபுல்லாக ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. இது சிலப்பதிகாரத்தில் உள்ள நேம் காவேரி பூம்பட்டினம் சொல்லிட்டு வரும். காவேரி பூம்பட்டினம்ங்கிற நேம் எதனால் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காவேரி ஆறும் கடலும் சங்கமிக்கிற இடம் இருக்குது. அதனால தான் இந்த ஊருக்கு காவேரி பூம்பட்டினம் சொல்லிட்டு நேம் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் அந்த பிளேஸ் ஆறும் கடலும் ஒன்றா சங்கமிக்கிற இடம். அதனால தான் சங்ககால இலக்கியத்தில் இந்த ஊருக்கு பேர் காவேரி பூம்பட்டினம் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சோடனே நம்ம ஒரு ஃபுல் வீடியோ போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பை பாய். மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.